ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லைடிங் கேட் பெயிண்டிங் இது எம்எஸ் கேட் இது. இந்த கேட்டில் ஜாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஸ்ட்டு, ஹெவி ரஸ்ட்டு. இந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹெவி ரெஸ்ட் வந்துச்சு. இதில் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிட்டு எம்ஆர்எஃப்பில் பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த ஜாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெல்டிங் பண்ணும்போது இந்த டென்ட் இருக்கும்போதெல்லாம் பேஸ்ட்டு வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணுறோம். அதுதான் அந்த ப்ராப்ளம்லாம் வருது உங்களுக்கு. இந்த கேட்டில் வந்து ஜாயிண்ட்லாம் வந்து சரியாக பண்ணல இதில். அதனால் இப்போ பேஸ்ட் நிறைய போட்டுக்கிறாங்க. பேஸ்ட் நிறைய போட்டால் உள்ளே தண்ணி போய்ட்டு சீக்கிரமாக ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கும். எப்பவுமே மெட்டல் சர்ஃபேஸ் வந்து மெட்டலாகவே தான் இருக்கணும். ஃபுல்லாக பேஸ்ட் நிறைய போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் ஆகும். சரி, நல்லா ஓல்டு பேஸ்ட்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மெட்டல் நல்லா சுரண்டி க்ளீன் பண்ணுறோம். இதுக்கு நாங்கள் ஆங்கிலுக்கு 2 மிஷின்லாம் அப்ளை பண்ணி ஃபுல்லாக ரஸ்ட்டு ஃபுல்லாக தேய்ச்சி ஊற்றுறோம். ஜாயிண்ட்ஸு, பேக் சைடு இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஓல்டு பெயிண்ட்டு நல்லா கொஞ்சம் தேய்ச்சி ஈஸி ரெடி பண்ணுறோம். இது ரஸ்ட்லாம் தேய்ச்சிட்டு வர பார்த்தீங்கன்னா மெட்டல் நல்லா க்ளீனாக தெரிஞ்சு பாருங்கள். இதில் ரஸ்ட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம் நாங்கள். இதுமாதிரி ரஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு ப்ரைமர் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி டென்ட் எங்கே இருக்குது அந்த இடத்துல வந்து மெட்டல் பேஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா திரும்ப அந்த ப்ராப்ளம் வரதான் செய்யும். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ப்ரைமருக்கு கண்டிப்பாக அங்கே அப்ளை பண்ணால் தான் ரஸ்ட்டு வராமல் இருக்கும். நீங்கள் ரஸ்ட்டு பூச்சத்தில் டைரெக்டாக நம்ம பட்டி பார்த்துட்டோன்னா திருப்புனா அந்த பட்டி மேலே வரதான் செய்யும். நம்ம இப்போ சீக்கிரமாக திரும்ப ரஸ்ட்டு வரதான் செய்யும். இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் கிளியர் ஆகும் உங்களுக்கு. இது சென்ட்ராக உட்டன் பிளாங்க்ஸ் வருது. இதுவும் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் தண்ணி போயிட்டு ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. நல்லா நம்ம பழைய பாலிஷ்லாம் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடுறோம் எல்லாமே. இந்த ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இது எம்ஆர்எஃப் பிவிசியில் அப்ளை பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், சீரக அப்ளை பண்ணிட்ட பிறகு சரிங்களா, சீரக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஃபினிஷிங் போட்டுது. இந்த உட்டன் பிளாக்ஸ் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஃபுல்லாக ரிமூவ் உட்டு வர அளவுக்கு எடுத்துகிட்டு இப்போ பியூஸ் உள்ள அப்ளை பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தா கேட்டில் தான் நம்ம ஏற்கனவே இப்போ புதுசாக பியூ பட்டி மெட்டல் பேஸ்ட் ஃபுல்லாக பார்த்துக்கிறோம். அந்த ஜாயிண்ட்லாம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக வர அளவுக்கு பட்டி பார்த்தாச்சு. ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டு மேலே பட்டி பார்த்துக்கிறோம். பட்டி பார்த்த பிறகு ஃபுல்லாக தேய்ச்சி ரெடி பண்ணணும். அதுவும் உட்டன் பிளாக்ஸ்லாம் எடுத்து செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிட்டு சீலை கட் பண்ணுறாங்க. பியூஸில் வச்ச பிறகு இதுமாரி ஸ்மூத்தாக கட் பண்ணிவிட்டு 180 வாட்ஸில் 220 போட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடணும். சில கட் பண்ணிட்டு இது பியூ கிளாஸ், இது பியூ கிளாஸ் வாலண்டர் கலர். இது எக்ஸ்டீரியர் கோட்டை அப்ளை பண்ணுறதில்ல எப்பவுமே ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. எக்ஸ்டீரியர் கோட் அப்ளை பண்ணணும். இன்டீரியர் கோட் போட்டிங்கன்னா ப்ராப்ளம் வரும். பாலிஷ்லாம் ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு அதை ஃபுல்லாக மாஸ்க் பண்ணிவிட்டு அப்புறம் கேட் பெயிண்ட் பண்ணுறோம். கேட் பெயிண்ட் பண்ணும்போது ஃபுல்லாக மெட்டல் பேஸ்ட்லாம் நல்லா ஃபேட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே இருக்கும் ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் எம்ஆர்எஃப்பில் பெயிண்ட். இது வயலா ப்ளூ கலர். இது டபுள் ஷேட் தெரியும், வயலட் மாதிரி தெரியும், ப்ளூ மாதிரி தெரியும் இந்த கலர். இது உங்களுக்கு எம்ஆர்எஃப்பில் பியூ பெயிண்ட் பண்ணும்போது கிளியர் அடிக்கணும் கிடையாது, தேவையில்லை. நாங்கள் இந்த கேட்டில் பியூ கிளியர் போட்டு எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிக்கிறோம். கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் ஹை கிளாஸியாகவும் தெரியும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு இது கிளியர் கோட் அப்ளை பண்ணிக்கிறோம். உட்டன் பிளாங்க்ஸ்லாம் வந்து பியூ கிளாஸி, எக்ஸ்டீரியர் கிளாஸி. இந்த ஏரியாலாம் பட்டி பார்த்த பிறகு உங்களுக்கு ஃப்ளாட்டாக கொஞ்சம் நீட்டாக எல்லாம் கட் ஆகிடுச்சு உங்களுக்கு. கிளியர் கோட் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் லைஃப் டைம் கொஞ்சம் அதிகமாக வரும் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாலிஷ் சென்னை.